கொலுப்படியோட கவர் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொலுப்படியோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துப்போம். இது வந்து 5 ஸ்டெப்ஸ் உள்ள கொலுப்படி. அதே போல் ஷேப் வந்து எல் ஷேப்பில் உள்ளது. இதுக்கு வந்து எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் உள்ள டெப்த் எவ்வளோ, அதே போல் லாஸ்ட் ஸ்டெப்போட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நோட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்போட லென்த் எவ்வளோ இருக்குது, பிரெத் எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய இந்த கொலுப்படி வந்து எல்லாமே வந்து 5 ஃபீட் இருக்கிறதுனால டோட்டலாக வந்து உங்களுக்கு 8 மீட்டர் வந்து கிளாத் தேவைப்படும். இப்போ 8 மீட்டருக்கு வந்து நான் காடா துணி எடுத்துக்கிறேன். சென்டரில் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து டிசைனர் கிளாத் எடுத்துக்கலாம். இந்த டிசைனர் கிளாத் வந்து நான் 2 மீட்டர் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா அதை நான் 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இந்த காடா துணியில் வந்து சென்டர் பீஸ்க்கு மட்டும் 4 மீட்டர் வந்து துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அகலம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 4 அடி இருக்குது. ஸோ அதை வந்து நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டிசைனர் கிளாத் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது எனக்கு 12 இன்ச்சஸ்க்கு வந்து நான் சென்டரில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 2 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் எல்லா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2.5 மீட்டரில் வந்து எனக்கு 2 பீஸாக கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து படிமான தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துப்போம். இது போல் நம்ம வந்து சென்டர் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து காடா துணி வந்து 4 மீட்டருக்கு எடுத்திருக்கோம். அதோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாக்கா 4 அடி இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு சைடு வந்து 2 அடி அகலமும் இன்னொரு சைடு 2 அடி அகலமும் எடுத்துட்டு ஒரு அடிக்கு வந்து இந்த டிசைனர் கிளாத்தை வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ படியோட லென்த்து வந்து 5 ஃபீட் இருக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த காடா துணியோட எட்ஜஸை வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இது போல் எல்லா கிளாத்லேயுமே வந்து கார்னரை வந்து இது மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு சைடோட காடா துணி எடுத்துட்டு அதில் வந்து இந்த சென்டர் பீஸ் வந்து நம்ம டிசைனர் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணோம்ல, அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்பிட்டு படிமான தையல் வந்து போட்டுப்போம். இது போல் ஒரு சைடில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இதே போல் அடுத்த சைடும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு சைடு கிளாத்தை எடுத்துட்டு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது போல் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா திருப்பிட்டு மேலே வந்து படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது போல் நம்ம வந்து சென்டர் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். அடுத்தது ஸ்டிப்ஸோட 2 சைடும் நம்ம கவர் பண்ணுறதுக்கு வந்து கிளாத் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1.5 மீட்டர் கிளாத் வந்து 2 பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஸ்டிப்ஸோட மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டெப்ஸோட பிரெத் வந்து எனக்கு 11.5 இன்ச்சு கிடச்சிது. நான் அதில் ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்து 12 இன்ச்சாகவும்
ஹைட்டை வந்து 12 இன்ச்சாகவும் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் 2 சைடு கிளாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் அட்டாச் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து நம்ம சைடுக்கு கட் பண்ணோம்ல, அதோடைய பாட்டம் இந்த மாதிரி வந்து 2ஆ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நான் அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த அட்டாச் பண்ண கிளாத்தை வந்து நம்ம சென்டர் பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் கவரோட நம்ம வந்து சென்டர் பீஸ் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது போல் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வரும்போதும் ஊசியை உள்ளே குத்தி கிளாத்தை வந்து டர்ன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்போம். இதே போல் எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். இது போல் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு எட்ஜஸும் இருக்குல்ல, ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன கட் மட்டும் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் வந்து நமக்கு டர்ன் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இதே போல் இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ண கவரை வந்து கொலுப்படிக்கு போட்டுருவோம். எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள்.